ஆதியே துணை. இது வரைக்கும் நம்முடைய மாமா மெய்வழி விவாசனுடைய குமாரர் சாலை இயக்குநர்கள் நமது குலதெய்வம் தர்மபுரியாற்ற மெய்வழி சாலை வழங்கக்கூடிய அந்த சிறு அவதாரத்தை பற்றி நாம் மான்மியங்கள் நாம் தெய்வங்கள் நமக்கு அருளிய மான்மியத்திலிருந்து அழகாக அந்த பகுதியை எடுத்து நமக்கு நினைவூட்டினார்கள். அடுத்தபடியாக நமது மெய்வழி கோவிந்த முதலியார் அவருடைய குமாரர் சாலை திருஞான சம்பந்தன் அவர்கள் இந்த பொங்கலை பற்றி மீண்டும் அதை தொடர்வார். அனைவருக்கும் நமஸ்காரம். புத்திபூர்ணம் மியாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர எடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கணல் நாதா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் இந்த தெய்வம் இந்த அவதார திருநாள், இந்த பொங்கல் திருவிழா வருஷம் நமக்கு நடந்து கொண்டு வருது. தெய்வம் அந்த அவதாரம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, எல்லாம் கேட்டிருக்கோம். அதை நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவில் நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு வந்த மெய்ஞான பரவான்கள்லாம் இந்த மனுவை அந்த மரணமில்லா பெருவாழ்வில் ஆக்க வந்தாங்க. ஏதோ ஒரு சில மனுக்களை மட்டும்தான் 1, 2 இப்படி 4, 5 இதை போல தான் எடுத்தாங்க. அது வரைக்கும் அவங்களால அதுக்கு மேலே முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால், இது முன் வந்த காலத்துலலாம் உடல் பொருள் ஆவி இது 3 தத்தம் பண்ணி தான் இந்த மெய்ஞானத்தை பெற வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை யாரும் மாற்றி தரக்கூடிய அளவுக்கு இல்லை. அவங்க வழிகாட்டுவாங்க, நாம் அதை பாடுபட்டு அதை போய் அந்த தவத்தில் ஏறி அந்த மெய்ஞானத்தை நாம் பெறணும். அப்படி தான் அந்த சட்டம் இருந்துச்சு. நம்ம தெய்வம் அவங்க வந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. மனைவி மக்கள்லாம் விட்டு நம்ம போய் ஞானத்தை பெற முடியுமா? முடியும். அதனால் மக்கள் இந்த ஞானத்தை பெறுறவங்க ரொம்ப கம்மியாக. இச்சை இருக்குது, தெய்வீக இச்சை எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஞானத்துக்குன்னு ஒரு முறை இருக்குது. இப்படி போனால் தான் அந்த இறைநிலையை அடைய முடியும். அது அப்போ அந்த இறைவனை இதுவரைக்கும் யாராச்சும் பார்த்தாங்களா அப்படின்னாக்கா, வந்த மெய்ஞான மகத்துக்கள் எல்லாமே தவத்தில் ஏறி தான் அரூபத்தில் இறைவனை காண்றாங்க. யாரும் ரூபத்தில் இதுவரையிலும் உலகம் தோன்றிய மனுமுளை துவங்கிய நாள் வரம்பிலிருந்து இன்னைய வரையிலும் அது இப்போ அது தெய்வம் அப்போ அந்த பரம்பொருள் அவங்க என்னவா இருக்கிறாங்க? அரூபத்தில் இருக்கிற அந்த பரம்பொருள் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அவங்க யாரா? துறவிக்கெல்லாம் அரசர். இது வரைக்கும் வந்தவங்கெல்லாம் வந்த மெய்ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அரசர்னு சொல்றாங்க. ஏன் அப்படி அரசர்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னாக்கா, நம்ம தெய்வமே அந்தந்த காலத்துல ஒரு காலத்துல ராமானுஜர் என்றும், ஒரு காலத்துல கிருஷ்ண பரமாத்மா என்றும், ஒரு காலத்துல ஈசா நபி என்றும், ஒரு காலத்துல கௌதுல் ஆலம் என்றும், இப்படியாக
அவங்களே வராங்க, அந்த சன்னத பார்வான் தான் வராங்க. அந்த 1,24,000 நபிமார்கள் மட்டும்தான் சன்னதம் பெற்றவர்கள், மற்றவங்க அல்ல. அது 33 தேவர்கள், 1,24,000 நபிகள் மட்டும் யாருன்னு பார்த்தாக்கா இறைவனுடைய சன்னதங்கள் பெற்றவர்கள். அப்படி அந்த வரிசையில் அவங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் அந்த இறைவனுடைய வல்லபம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த தவம் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு எல்லாம் பெற்று வந்தாங்க. ஆனால் இப்போ வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த ஞானிகள்லாம் போய் இறைவனை நாம் தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, யாராலும் முடியல. அப்போ தெய்வம் இறைவன் சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் நான் அவதாரம் பண்ண போகிறேன், அப்போ நீங்கள்லாம் வந்தீங்கன்னா சந்திரனை முழு சந்திரனை காண்பது போல என்னை நீங்கள் காண்பீர்கள்ன்றாங்க. ஆமாம், பூரண சந்திரனை காண்பது போல நீங்கள். அதுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க, அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலை காணோனா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்த இப்போ யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க? அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலைந்து இன்னும் காணோனா. யாரை காண முடியல? இறைவனை காண. அந்த இறைவனுடைய அவதாரம் இப்பதான் வருது. அவதாரம் அப்படின்னா தாரம்னா மனைவின்னு சொல்றோம் இல்லைங்களா? அவதாரம் அப்படின்னா இறைவன் இந்த தேகத்தை கொண்டு வரான். இந்த தேகம் ஜீவனுக்கு இந்த தேகம்தான் அவம்னா இந்த தேகம். இந்த தேகம் எடுத்து எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மனுவை உயிர்ப்பதற்காக. இந்த கடைக்கோடி காலம் வந்தாச்சு, இது வரைக்கும் 6 பிரளயம் வந்திருக்குது. அந்தந்த காலத்துலலாம் அந்த பாவங்கள் மட்டும் சங்கரிக்கப்பட்டது. பாவங்கள் சங்கரிப்பதுன்னா என்ன அப்படின்னாக்கா, தீங்கான மனுக்களை அழித்து விட்டு அதிலிருந்து அவங்களுடைய அந்த ஞான இச்சையுடைய மக்களை வரல தனியாக பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு மற்றவங்களை மட்டும் அழிச்சிடுறாங்க. அப்போ அது அந்த பாவம் மட்டும் சங்கரிக்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னாக்கா, அந்த 6 பிரளயத்திலே ஒவ்வொரு பிரளயமும் ஒவ்வொரு செயலுக்காக நடக்குது. அந்த 6 விதமான செயல்னால உலகத்தை அழிச்சாங்க. இப்போ இந்த 6 சேர்ந்து 7வது ஒரு பாதகமாகவும் இங்கே இதுக்கப்புறம் இந்த கலிகாலத்தில் பீடி, சிகரெட்டு, சினிமா இப்படின்னு ஒட்டு மொத்தமும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. இதையெல்லாம் சங்காரம் பண்ணி அதை மாற்றுவதற்காகத்தான் தெய்வம் அவதாரம் பண்ணுறாங்க. மார்கழி மாத கடைசி தேதியில் அவங்க மார்கம்பட்டி என்ற ஊரில் அவங்க அவதாரம் பண்ணுறாங்க. பண்ணதுனால பண்ணி இப்போ இந்த ஒரு ஊரையே தெய்வம் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நமக்கு ஒரு பாடலாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க, பொங்கல் திருவிழா. அதுக்கு அவங்க பானைப்பள்ளி பாடல்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை வரலும் நம்ம படிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே போவோம். ஆதிச்சாலை நாட்டு ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம் நீதி பெரும் குடி மாலை பானை பலி பொங்கலோ பொங்கல். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம், ஆதிச்சாலை நாட்டு வரலும் பார்த்துருக்கோம் அந்த பாடல்ல. இப்போ மெய் ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம், அதுல மெய் அப்புறம் வழி இப்படி இருக்குது. நாம அதுல அந்த மெய் செய்யவே வீணாவெண்ணிய சூழ்சபை ஐயன் பண்ணகையாலடி போற்றியே மெய்விடரவே மேதியவே எடுத்தோதுவ தேவினா. அப்போ இங்கே மெய் அப்படின்னாக்கா நாம இங்கே தெய்வம் நமக்கு அதை வீடுன்னு கொடுக்குறாங்க. இப்போ நாம் மெய்யின்னா என்ன இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த தேகம்தான் மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மெய்யா அப்படின்னாக்கா இது போய் அழிஞ்சு போகுது.
மரணத்துக்கு பிற்பாடு மண்ணில் போட்டாலும் இது மண்ணு தின்னு போகுது. அப்போ இது மெய் என்றாலே அழியாத நித்திய பொருள்னு அர்த்தம். அப்போ இது அதுக்கு தெய்வம் அதை என்ன கொடுக்குறாங்கன்னா வீடு. மெய்யுக்கு அவங்க கொடுக்குற பொருள் வந்து வீடு, மெய் வீடு ஏறவே, அந்த வீட்டுக்குள்ளே ஏறணும். இது வரையில நம்மளாம் ஏறணுமா அப்படின்னாக்கா, முன் வந்த காலத்தில் அந்த மெய் ஞானிகள் கூட இருந்தவங்க மட்டும் ஏறினாங்க. அதுக்கப்புறம் யாரும் அதை ஆகலை. ஆனால் தெய்வம் வந்து இங்கே ஒவ்வொருத்தரையும் அந்த ஜீவ சிம்மாசன கொலுவில் ஏற்றி வைக்கிறாங்க, அந்த மெய்யில் ஏற்றி வைக்கிறார்கள். அப்போ மெய் வீடு ஏறவேன்றாங்க. மெய் என்பது வீடு. அதுக்கு தெய்வம் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அரிக்கு முந்தின அவ்வெடுத்துக்கு அப்பாலாய அகர அட்சர பீடத்து கோடாலங்கிருதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென ஓர் வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமையூற மெய்ப்பயன் மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவகிரக கோளறிவாளராகிய யதார்த்த ஒரு தேவகுரு இல்லாது கல்வி வீடுபதம் காண முடியாது அப்படின்னு இங்கே தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஓர் வகை, அப்புறம் மூவகை, அப்புறம் ஐவகை எண்வகை பொறுப்பும், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூல மந்திரங்கள். அந்தந்த காலத்தில் வந்த சைவ ஆகமங்களில் வந்ததெல்லாம் அதான் அந்த மூல மந்திரத்தை சொல்கிறாங்க. இப்போ அந்த மூல மந்திரமெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா பிழை உண்டாகி போச்சு. அந்த மூல மந்திரம், அசலான மூல மந்திரத்தை நாம் சொல்லி வந்தோம்னு சொன்னால் அந்த மரண தருவாயில் இந்த தேகம், இந்த தேகத்துக்குள்ளே அது திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்திவிடும். இந்த ஜீவன் இந்த கடத்துக்குள்ளே அடங்கனா அது அமரர், அப்படி இல்லைன்னா ஆறிருள் உய்த்தி விடும்ன்றாங்க. இருள்னா நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தெய்வம் அதை வந்து அந்த அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாய், அவ்வெழுத்துன்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ உயிர் எழுத்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா 12 எழுத்து இல்லைங்களா? அப்போ இந்த 12ல் கடைசியாக என்ன இருக்குது? அக்கா அவ்வு, அது ஆயுத எழுத்து, அதை விட்டு அது தனி சாப்பிட்டு. அப்போ அந்த அவ்வெழுத்து தான் இருக்குது. அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாய ஒரு எழுத்து இருக்குதுன்றாங்க தெய்வம். அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அவ்வோட முடிஞ்சிச்சு தானே, அப்படிதானே கணக்கு. அப்போ அதுக்கு அந்தாண்ட ஒன்று சொல்றாங்க, அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அகர. அப்போ அது அகரம்னு சொல்றாங்க. அந்த அகரத்தை இந்த மெய்வழி தெய்வம் வந்து தான் இந்த இந்த மனு உலகத்து, இந்த பூ உலகத்துக்கே அவங்க அறிவித்தார்கள். மற்ற யாருக்கும் அது தெரியுமான்னா அது தெரியாது. உயிருன்னாக்கா மெய்ய, அதை அகரம்னாக்கா ஆவண்ணாவை தான் போடுவோம் இல்லைங்களா? ஆனால் இங்கே தெய்வம் அது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அந்தாண்ட ஒன்று இருக்குது. அகரம் என்பது அது அல்ல. அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அகர அட்சர பீடத்து கோடாலங்கிருந்தும் பிறங்குவதற்கு முன் இன்னதுக்கு இன்னதென ஓர் வகை மூவகை எண்வகை ஐவகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமையூற அப்படின்னு தெய்வம் நமக்கு தராங்க. இப்போ அந்த அகரம் இல்லைங்களா? அப்போ அந்த அகரம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு தெய்வம் அது, அதாவது ஆதிமை உதயபூரணம் வேதாந்த நூலை அச்சிட்டு வருது. அதுக்கு கிரயத்துக்கு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஆதிமை உதயபூர்ணத்துக்கு முகப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ அதை நாம் தெய்வம் அங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். நீதி எனும் பொருள் ஆன என்ற செய்யுள் தான் முகப்பு. எதுக்கு? அந்த ஆதிமை உதயபூர்ணத்துக்கு முகப்பு எது? நீதி எனும் பொருள் என்ற தலைப்பு தான் முகப்பு. அதற்கு முகப்பு ஆதிமை உதய பூரணம். ஆதிமை உதய பூரணம் என்ற வேதாந்தம் என்ற தலைப்பு வாசகம். அதற்கு முகப்பு ஆதியே துணை. அதற்கு முகப்பு ஜீவமந்திரத்தார் கண்டு கூறியுள்ள புள்ளியதே அவர் வைத்த ஊராகும். இப்போ அந்த அகரம், அது நம்ம சொன்ன இல்லையா, அந்த அகரத்துக்கு அவங்க என்ன கொடுத்துட்றாங்க? புள்ளி. அதுதான் நமக்கு வந்து ஆதியே துணைன்னு போட்டு மேலே அந்த புள்ளி வைப்பறோம் இல்லைங்களா? அதுதான் அந்த அகரம். அந்த அகரம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் உயிராக இருக்கிறது, அதுதான் ஜீவனாக இருக்கிறது, அது இறைவனாகவே இருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க நம்ம சொல்லுவோம் அகர முதலன்னு தானே சொல்கிறோம். தெய்வம் அதை அப்படி கொடுக்க மாட்டான். அகர முதல்ல அவ்வெழுத்தெல்லாம் அரிக்கு முந்தின அவ்வெழுத்து அங்கே சொல்கிறாங்க இல்லைங்களா? அங்கே அது போடணும்.
ஆனால் எனக்கு தெரியுமா, அது அவங்க வந்து எடுத்தாதான் அது நமக்கு விளங்குது. அகர முதல அவ்வெழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்ட்டாங்க. அப்போ அந்த அகரமாகிய அந்த பொருள் என்னவா இருக்குது, நம்ம இடத்துல ஒரு ஜீவனாக அது இருக்குது. இப்போ நம்ம பெண்கள்லாம் இப்போ பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அகரத்தை காட்டுறது தான் வைக்கிறாங்க சிம்பாலிக்கா. அது ஒரு ரவுண்ட் வடிவில் ஒரு அடையாளமாக வைக்கிறாங்க, ஒரு அடையாளமாக அது வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்து மெய் மெய்வழி குரு மார் சொல் மேல் நோக்கமோ, பொய் வழி குரு போதங்கி நோக்கமோ, மெய்யும் பெய்யும் பிரித்துண கோதிடும், பொய்யும் மெய்யும் பிரித்துண கோதிடும், மெய்நிலை போதமென்ற விதாகுமே. அந்த மெய்யிலேருந்து என்ன வருது அப்படின்னு, அந்த மெய் என்பதை இப்போ நாம் அதை ஒரு அகரமாக பார்த்துட்டோம். அதுலேருந்து இன்னொரு பொருளும் சொல்கிறாங்க. அதுலேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தா மெய்நிலை, அந்த அவங்களுடைய வசனங்கள், வாக்கு ஒட்டு மொத்தமும் அங்கேருந்து தான் வருது. அது தெய்வம் வந்து ஒரு வாக்கியத்திலே கொடுப்பாங்க. குழந்தை குவா குவா என்று சத்தம் போடுகிறது, அந்த எல்லை எந்த எல்லையிலிருந்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஆதி மூல எல்லையிலிருந்து வருகிறது. அதை அறிந்து அடைவதே வீடடைதல்னு கொடுப்பாங்க. அப்போ மெய்வழி குரு மார் சொல் மேல் நோக்கமோ, பொய் வழி குரு போதங்கி நோக்கமோ, பொய்யும் மெய்யும் பிரித்துண கோதிடும், பொய்யும் மெய்யும் பிரித்துண கோதிடும், மெய்நிலை போதமென்ற விதாகுமே. இது சாதாரண போதம் அல்ல. அந்த மெய் வீட்டில் உன்னை கொண்டு போய் ஏற்றி வைக்கின்ற வசனங்கள் தான் இங்கு 4 வேதமாகவும், அவங்களுடைய திருவசனம் பூராவுமே நம்மளை எங்கே கொண்டு போயிடும், உன்னை அந்த வான நாட்டுக்கு கொண்டு போயிடும். அப்புறம் அடுத்து பார்ப்போம். அவங்க அந்த வாய்மை அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, தில்லைய முதம் என கெடு தூட்டினி தித்தீத்த நாள் முதலாய், புல்லும் பூமியில உணவு புசிக்க ருசிக்குதில்லை, போதையால் இங்குள்ளதெல்லாம் மறந்து உன் பின்னாலேயே தொடர்ந்தேன், பொற்கிண்ணத்தின் பால் கஞ்சாவும் கலந்தந்த போதை என்றே தெளிந்தே. அவனுடைய வாய்மையை கேட்கும் போது எப்படி இருந்துச்சுதான், அந்த பொற்கிண்ணத்தின் பால் கஞ்சாவும் கலந்து குடித்தந்த போதை என்றே தெளிந்தேன். இது போதை, ஆளை மயக்கிறோம், எதிரில் இருக்கிறவங்க யாரு என்னன்னு தெரியாது, அப்படி இல்லை, அது தெளிந்த போதை. அவங்க வசனங்களை கேட்ட மாத்திரத்துல எதெல்லாம் விட்டாங்க தெய்வம், கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார், பிள்ளை கைவிட்டார், காதல் பிறப்பு தாய் தந்தை விட்டார், ஊரை விட்டார், முன்னூரவை விட்டார், முன்னுறவு விட்டார், விட்டு விட்டோம் என்ற. அடுத்தது நாமெல்லாம் அப்படி விட்டு போக முடியுமா? அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போன் வரும், அதுக்குள்ள நம்ம முடிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நாம இருக்கிறோம். ஆனா அவங்க அதை கேட்ட மாத்திரத்துல கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார், ஊரை விட்டார், முன் உறவை விட்டார், காதல் பிறப்பு தாய் தந்தை பொருள் எல்லாம் விட்டுட்டு மறந்துட்டாங்களாம். அவங்கள பார்த்த அந்த அவங்களுடைய அந்த போதை இருக்குல்ல, அந்த போதையில, ஏன்னா அவ்வளோ வருஷம் அவன் தெய்வம் தேடி 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 அது கிடைக்காத ஒரு பொக்கிஷம்,
அவங்க வந்து கிடைச்ச உடனே அந்த அடையோகத்தையும் வாசி யோகத்தையும் எடுத்து சொல்லும் போது, என்ன பெரியவரே நாம் சொல்றது சரிதானா அப்படின்னு தெய்வம் அதை கேட்கும் போது, ஆம் சரிதான், மூச்சை இழுத்து அடக்க முயல்வதானது நரகவாதிகளாகிய பாவியர்களுக்கு அது குறுக்கு வழி பெறான, ஆம் சரிதான். இதை கேட்ட உடனே உள்ளத்தில் இடி விழுந்தார் போல் கலங்கினார்களாம். அப்படியே அவங்க எல்லாத்தையும் அதை மாத்தினது அவங்களுடைய அந்த தேவ திருவசனங்கள். நாத லட்சணம் நாதன் லட்சணம், நாத தேகத்தின் லட்சணம் பவ நாசமாகிடும் லட்சணம், ஆதியில் விட்ட புறையில் லட்சணம், பாதியில் தொட்ட லட்சணம், ஆதி அந்தமோ சூழ்கொண்டின்ற பல்லாண்ட நாயகி லட்சணம். அவங்க அந்த வாய்மையினுடைய லட்சணம் இருக்குது. அதை அப்படி அவங்க அழகா சொல்றாங்க. நாதன் சாலிகு தனிகையே சூதன் நாவின் மெய் மன ஞானமே. அப்போ அந்த மெய் அப்படின்றது என்ன அவங்க கொடுத்துட்றாங்க, அந்த அவங்களுடைய வாய்மையின் மெய் மன ஞானம். அந்த மனம் வீசுனதுனால தான் ஒரு மல்லி புஷ்பத்தமனா முகந்தா மனம் வீசும். ஆனால் இவங்க அந்த வாய்மையை கேட்ட மனம்ன்றாங்க. அப்போ அந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆசை அந்த மனதில் அது மட்டும் இல்லை, அதில் ஒரு போதையும் இருக்குது. அந்த போதை என்ன அப்படின்னா, நம்ம அறியாமையாக இவ்வளோ காலம் இருந்து 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 நம்ம இப்படி காலமெல்லாம் விக்கிரகத்தையே வழிபாடா நினச்சி ஒரு தெய்வம் என்னன்னு தெரியாமே இருந்துட்டோமே, அந்த ஒரு அறிவினுடைய போதை அது தெளிந்த உடனே இவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அழிதூயர் பொழிகின்ற கலியுக கடையிலே, அழிதூயர் பொழிகின்ற கலியுக கடையிலே, அழியாத கலை கூவும் ஒளிவாமேருவை நாடி தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, அவர்க்கும் தெய்வ திருவுலமே. அவருடைய அந்த அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழியாத கலை கூவும். கலை என்பது அவருடைய வசனம், அவருடைய வாக்கு, திருவாக்கு. அது அவங்க பைபிளில் எப்படி சொல்றாங்கன்னா, இரும்பு தாட்பாறுகளை முறித்து வெங்கல கதவுகளை உடைத்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்து எடுத்து தன் மக்களுக்கு தேவன் அளித்தார்கள். அதுதான் இப்போ நடக்குது. இப்போ இங்கே நடந்து கொண்டு இருப்பதெல்லாம் என்னவா இருக்குது, நமது தெய்வம் அவர்கள் அவங்களுடைய வாக்கு அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் நரனை மனுவா இருந்த நரனை மனுவாக்கி மனுவனை தேவனாக்கி தேவனை ஈசனாக்கி விடும் வல்லபம் இருக்குது. அடிநடுவு முடியாகி நின்று உலக பொய்யில், நின்று உலக பொய்யில், அடிநடுவு முடியாகி நின்றமையும் எங்கே, கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே, நிற்கும் நிலை எங்கே, குவலயத்தில் சாதி குலம் பிரிந்ததுவும் எங்கே, விடியாமற் விடிந்திருந்த பொன்னில நாடெங்கே, பொன்னில நாடெங்கே, விடமது உண்டமுதமது ஊறி வரலெங்கே, நடுவறிந்து உரைப்பவர்கள் அவர்களே சன்மார்கர், அவர்களே சன்மார்கர், நாதரன அடி தொழுக நற்கதியை வசமே. அப்போ இதுல தெய்வம் அந்த மெய் அப்படின்னாக்கா நாம அந்த மெய்க்கு மட்டுமே நம்மளால் அதை விரிக்க முடியல. அந்த பாடலுக்குள்ளே அவ்வளோ எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ இருக்குது. அடி நடுவும் முடியாகி நின்று உலக பொய்யில், நின்று உலக பொய்யில், அடிநடுவும் முடியாகி நின்ற மெய்யும் எங்கே. இப்போ அடி அப்படின்னாக்கா இப்போ நமக்கு
திருவடி அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ இந்த தேகத்தில் ஏற்றுக்கினாக்கா அது சொல்கிறாங்க. இப்போ இதுவரையிலும் இடுப்புக்கு கீழே அது பாதாளம், அப்போ வயிற்று கழுத்தளவு அது மத்திய லோகம், அதுக்கு மேலே வானலோகம் இல்லைங்களா? இப்படி மூன்றாக பிரிக்கிறாங்க. இப்போ இங்கே மெய்யும், அப்போ இந்த முடியாகிய சொர்க்கத்துக்கு போனோம்னாலும் இந்த தேகம் வேணும், அடியாகிய நரகத்துக்கு போனனாலும் இந்த தேகம் வேணும். இது இல்லாத ஒருவன் அந்த மெய்யை பெற முடியாது அப்படின்றது தான் அது. கொடி நிலையும் பசுபதியும், அந்த கொடி நிலைன்னு சொல்கிறாங்க. கொடினா இப்போ நமக்கு கொடி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 64 அடி கொடி மரம். அது எந்த கணக்கு எடுத்து வச்சுருக்காங்கன்னா நம்மளுடைய சுவாசத்தினுடைய முழு அளவு, அந்த முழு அளவை தான் இன்றைக்கி 64 அடி மரமாக வச்சு நம்மளை கொடி ஏற்றுறாங்க. இப்போ அதில் இப்போ நமக்கு அது எப்படிலாம் செலவாகி போகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நமக்கு 12 அங்குலம் சூரியகலையில் அதில் 4 துண்டாகி 8 வீணாக போகுது. இது 4 வீணாக போகுது, 8 தான் உள்ளே போகுது. சந்திரகலை வரும்போது 16 அங்குலம் வெளியே வருது, 12 அங்குலம் தான் உள்ளே போகுது. அப்போ இதில் 4 போயிடுது. அதே போல் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னும் போது 20 அங்குலம் போகுது. அதுக்கப்புறம் சிற்றின்பம் அனுபவிக்கும் போது 64 அங்கமும் போகுது. அது அந்த காரண தேகத்தின் வல்லபத்தினால 24 அங்கலத்தை ரிட்டர்ன் இழுத்து வச்சுக்குது. இப்படியாக அது என்னவாக இருக்குது அப்படின்னாக்க, இப்படி தேய்ந்து தேய்ந்து இவன் முதுமை அப்புறம் மரணம் எழுதுகிறான் அப்படின்றாங்க. அப்போ கொடி நிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே, நிற்கும் நிலை எங்கே. அப்போ பசுன்னா ஜீவன், பதின்னா இறைவன். இப்போ பசு என்பது இப்போ நம்ம இடத்துலயே நம்மளுடைய ஜீவன். இப்போ நாம் ஒரு இதில் இருக்கிறோம். அப்போ பதி அவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அவர்களும் நம்ம இடத்துல ஒரு எல்லையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பசுபதியும் அவங்க ஜீவனுக்கு இறைவன் தெய்வம் நமக்கு அதை காட்டி நம்மளும் அந்த உலகத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துடும். இப்போ அடுத்தது வழி பார்ப்போம். ஐவழி விளைவின் அப்பாலாகிய, முதல்ல மெய்யின்னு எடுத்ததுக்கு வீடு பேருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வழின்னு சொல்கிறாங்க. அது அந்த வீடு பேர் என்பது அகரமாகவும் இருக்குது, அதுவே அங்கேருந்து நாதத்தையும் கொண்டு வருது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஏறுறதுக்கு வழி சொல்கிறாங்க, மெய். அந்த மெய்யாகிய ஜீவனை அறிய வேண்டும் என்றால் ஒரு வழி வேணும், அதுதான் மெய் வழி. ஐவழி விளைவில் அப்பாலாகிய 5 வழிகள் இருக்குது. நம்மளுடைய ஜீவன் பறிபட்டு மனம் புத்தி சித்தம் ஆங்காரம், இது 4 ஐம்புலன்கள் இருக்குது. இது வழியாக நம்முடைய ஜீவனை வீணாக போக்கி கொண்டிருக்கிறோம். ஐவழி விளைவில் அப்பாலாகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டும். அதுக்கு ஒரு செய்வழி காட்டுறாங்க, இது வீணாகாத, அதை எப்படி திருப்புறது அப்படின்றதுக்கு அவங்க ஒரு வழி சொல்றாங்க. மெய் ஐவழி விளைவின் அப்பாலாகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டும். மெய்வழி ஒன்றே வாழியுவழியே, மெய்வழி ஒன்றே வாழியுவழியே. அவனுடைய அந்த வாய்மையை பிடித்தால்தான் நாம் அந்த உலகத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. மெய்வழி ஒன்றே வாழியுவழியே, வழி வழி என்பார் வழி வேறில்லை. மெய்வழி ஒன்றே வாழியுவழியே. நம்ம அறுசுவைய உணவை சாப்பிட்டோம்னா இந்த தேகம் நல்ல புஜபலமாக வளரும். அதே போல் அவங்களுடைய வாய்மையை நம்ம உண்டோம்னா ஜீவன் வீறு கொண்டு வளரும். யமனுடைய எல்லையிலையும் அது புண்ணு படைத்து நிற்கும்ன்றாங்க. அப்போ பொய்களி கடைனால் பொசிங்கிடுமே நேரம் மெய்வழி என்றோர் மேடு கண்டனவே. அப்போ இந்த பொய்களி கடையில் நாம் என்ன பண்ணிட்டோம், நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். ஐம்புலன் நுகர்ச்சியினால எல்லாத்தையும் இதுக்கு சேர்த்தாதான் மனிதன் இறந்த பிற்பாடு ஒன்றும் இல்லை அப்படி என்று உங்களுடைய எல்லோருடைய நினைவில் ஒரு அழுத்தமான இருட்டு இருக்கிறது. அது என்னவென்றால் செத்த பிறகு ஒன்றும் இல்லை அப்படி என்று நீங்கள் எண்ணுவது தான்ட்டாங்க. அங்கிருந்து தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது, ஆரம்பிக்குது.
அப்படின்றது தெய்வம் நமக்கு எடுத்து சொல்லலைன்னா இந்த உலகத்துக்கே தெரியாது. அப்புறம் அவங்க போன மாதிரி நம்மளும் தான் போயிருப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த பொய்க்களி கடைநாள் பொசுங்கிடுமே நேரம் மெய்வழி என்றோர் மேடு கண்டனவே. இந்த மேட்டில் வந்து ஏறினதுனால அந்த மரணம் இல்லாத அந்த பெருவாழ்வை நமக்கு தெய்வம் நமக்கு அளிக்கிறாங்க. தலைவழி சாலையில் ஒளிவா மாலையும் வந்து தலைவாழி சாலையில் ஒளிவா மாலையும் வந்து நிலைவெற்றுங்கிருக்கின்ற தலமதுல்லாகினாம் தேடி வரும் பொருளே தேடி வரும் பொருளே தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுலமே. இங்க அழகா இங்க தெய்வம் கொடுக்குறாங்க தலை வழி அப்படின்னாக்கா நம்ம ஆதியில அங்க என்ன நமக்கு தலையான ஒரு பொருள் என்ன பார்த்தா அது அகரமாக இருக்குது. 247 எழுத்தா அந்த அக்ஷரங்களை உண்டாக்குனது எது? இந்த அகரம் தான். அதே போல இந்த ஜீவனை இந்த தேகத்தை படைத்தது எது? அந்த அகரம் தான். அந்த ஆதி புள்ளியிலிருந்து தான் இந்த தேகம் பூராவும் ஒரு புள்ளியிலிருந்து இத்தேகம் விரிந்ததுன்ட்டாங்க. அப்போ அது அவங்க என்ன கொடுக்குறாங்க? தலைவழி சாலை. சாலைன்னா எங்க? அவங்களுடைய ஆசான் அந்த சாலையொன்றொரு மெய்மேனி ஜெகந்தனில் பிறங்க கண்டேன். அவங்க யாரு அப்படின்னாக்கா நம்ம அவங்க ஏதோ இஸ்லாம் குலத்தில் வந்தாலும் நம்ம நினச்சிக்கிறோம். கிடையவே கிடையாது. உன் உயிரே ரூபம் தாங்கி வந்திருக்குது. அதை நம்ம அந்நியமாக பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? தெய்வம் அவங்க இஸ்லாம் குலத்தில் வந்தாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இல்லை, உன்னுடைய உயிர் அந்த சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கி அந்த சிருஷ்டி கர்த்தாவே கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியமான்மீகம் ஓதி வரும் அந்த உலகத்தையெல்லாம் படைத்த அந்த பரம அணு இருக்குல்ல, அவங்க தான் அது. அதிலிருந்து தான் நாம் பிரிந்து வந்தோம். அப்போ இவங்க வேற யாரோ நினைக்க வேணாம். உன் உயிரே ஒரு திருமேனி தாங்கி வந்து இந்த ஒரு ஊரை உண்டு பண்ணி அதுதான் அவன் தலைவழி சாலையில் ஒளிவா மாலையும் வந்து இதை நிரூபிக்க முடியும். இதை அவங்க முன்னால நம்ம போய் நின்னோம்னா அவரவர் பிம்பத்தினை அதிக தெளிவுபடுத்தி காட்டும் கண்ணாடி. நம்ம குழந்தையா போய் நின்னோம்னா அவங்க குழந்தையா மாறிடுவாங்க. புரியுதா? நம்ம வஞ்சகமாக வச்சு உள்ள நின்னோம்னா அதுக்கேற்ற ரூபமா கட்ட சரி போயிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அது போல அவங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நிறைய படித்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி. வழி சரிகை முடிந்த முடிவிடமும் காட்டி வட்டமா சித்தியும் மெய்ப்பாலும் காட்டி இங்க அந்த மெய். அப்போ அவன் மெய்யில அங்கிருந்து என்ன வந்தது அப்படின்னாக்கா அவன் நாதம் வந்தது. அது இங்கே அந்த நாதத்துக்கு என்ன கொடுக்குறாங்க? மெய்க்கு இன்னும் ஒன்று மெய்ப்பால்ன்றாங்க. வழி சரிகை முடிந்த முடிவிடமும் காட்டி வட்டமா சித்தியும் மெய்ப்பாலும் காட்டி. அப்ப அந்த மெய்ப்பால் அதுதான் இது வரையிலுமோ நாம உண்டு பெருத்து நம்ம வரோம். அதுதான் யோக உணவு. அப்போ தூள உணவானது எப்படி உணவு இல்லாத ஒரு பிரேதமாக காணப்படுமோ அது போல அந்த செவி உணவு இல்லைன்னா அந்த ஜீவ குழந்தையானது பிரேதமாக காணப்படும்ன்றாங்க. இதை மட்டும் முடிச்சு நிறுத்திக்குவா. வழி சரிகை முடிந்த முடிவிடமும் காட்டி வட்டமா சித்தியும் மெய்ப்பாலும் காட்டி வழியோகம் கலைநாளங்குளமுட்பாய வழி சென்றோர் என்றாற்றான் வகையாய் சொல்வார் அழியாது படிப்படியாய் நின்ற பேச்சை அனைத்தையுமே தெரிந்தவன் போல் பொதுவாய் பேசும். இப்ப அனைத்தும் தெரிந்தவன் போல் பொதுவாய் பேசினா அது பேச்சல்லன்ட்டாங்க.
அனைத்தையுமே தெரிந்தவன் போல் பொதுவாய் பேசும் களிம்பான மனத்தவனை புடைத்து தள்ளி பேச்ச அது களிம்பான பேச்சு, அதெல்லாம் கேட்க வேணாம், அது தள்ளுன்றாங்க. சாட்சி வேணும் ஒவ்வொன்றுத்துக்கும், வேதத்தின் வாயிலாக சாட்சி தெய்வம். அதுக்கு இங்கே இப்போ நம்ம பேசி வந்ததை ஒன்று கூட தன்னுடைய சொந்த கருத்து எதுவுமே இல்லை, அவங்க வேதத்தில் இருக்கிறதே நம்ம எடுத்து பார்க்குறோம். அப்படி சாட்சி இல்லாத பேசினா அதை களிம்பான மனம் தள்ளுன்ட்டாங்க. களிம்பான மனத்தவனை புடைத்து தள்ளி காதவழி கப்புறத்து ஒதுங்கி நில்லே என்று என்னுடைய இந்த முற்றி பேருரை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நமது மாப்பிள்ளை சாலை சிவராஜன் அண்ணா அவர்கள் உங்களோட முத்தி பேருரை ஆற்ற விழைகின்றார். அதில் உட்கார், நான் அது வெளியே போகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். சரி. முத்தி பூர்ணம் யாக வீரதி மௌகுடி கால மக்கள் சர்வமூல மந்திர மகாவிய மகான்மதாய பகவான். நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வேலி சாலையாக இருந்தக்கூடிய அந்த கோளரி சாலை பொங்கல் திருவிழா பற்றி நம்ம இது வரைக்கும் கொண்டாடி மகிழ்ந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ இருவரும் அதனுடைய முக்கிய பேரில் மிக அழகாக எடுத்து காட்டினாங்க. இப்போ சற்று முன் பேசிய திருஞான சம்பந்தம் அவர்கள் அந்த மெய்வழினா என்ன அப்படின்றதுக்கு நிறையா நம்முடைய நூல்கள் இருந்து மேற்கோள் காட்டினாங்க. மெய் எது பொய் எது, அந்த வழினா என்ன அப்படின்றதையும் தெளிவாக எடுத்து காட்டினாங்க. இப்போ நம்முடைய இந்த அவதார நோக்கத்தை பற்றி நாம் பார்ப்போம். அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அவதாரம் ஏன் வரணும், இது வர்றதை பற்றி நமக்கு தெரியுமா, இதை வந்து ஏதாவது சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு கலெக்டர் வர்றாரு அப்படின்னா ஊரில் வந்து எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி வந்து ஒரு மணியக்காரர் மாதிரி ஒரு டவாலி, அவர் தான் கலெக்டர் வர்றாரு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ வந்தவங்க எல்லாரும் அந்த உலக மக்கள் எல்லாம் இந்த கலியுகத்தில் வந்து துன்பம் அடைகிறாங்க. அவங்கள வந்து போக்குறதுக்காக ஒரு அவதாரம் வரணும் அப்படின்னு என்ன இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அவதார புருஷர்கள் அவங்க வந்து தெய்வம் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொருத்தர்களா அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து எல்லாரும் பார்த்துட்டு இல்லை இது வந்து கலியுகம் ஆகி போச்சு, இதனால அவங்கள நல்வழிக்கு கொண்டு வர முடியலை. ஏன்னா வந்தவங்களை அப்புறம் பயங்கரமா பாடலே போய் நம்ம அனுப்பியிருக்கோம். ஒரு நிறைய ஒவ்வொருத்தரையும் பார்த்தா நம்ம கொடுமை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம வந்து கொடுமைப்படி அப்படி யாரால நம்ம வந்து இந்த உலகம் வந்து எப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வைணவ உலகத்தை பேராதீன தேவ சங்காசனாகிய தூய வாசன திவ்ய பிரபந்தத்தில் மறுவற்ற குருகூர் மதுரகவி என்ற வாடா நெறி நம்மாழ்வார் அவர்களை பொய்யை மெய்யாக்க கொண்ட ஆதிக்க ஆணவத்திற்கு ஒரு புளிய மர பொந்திலே வாழ செய்தார். அவர் வந்து எங்கேயும் வாழையே விடலை, அவர் போய் ஒளிஞ்சிட்டு ஒரு புளிய மர பொந்து வாழ்ந்தார். அதுக்கடுத்து செப்பருந்துரை அப்பர் பெருமான் அவர்களை கடலிலே தள்ளியும் சுண்ணாம்பு காலவாயிட்டும் கொடுமைப்படுத்தினார். எதுக்கு? அவதார புருஷர்களை வந்து கடவுள் இருக்கு, மக்கள் நல்வழிப்படுத்துக்காக வந்தவங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் வந்து அவதார புருஷர்கள். அதுக்கடுத்து நம்ம இவரையும் சும்மா விட்டாங்க. காணிக்கை நீதி மாணிக்க வாசகர் அவர்களை ஆற்றின் சுடுமடையில் நிற்க வைத்து அழைத்தார்கள். அதுக்கடுத்து நேரியல் அளவு சென்ற மேரி மரியம் அவர்களின் புதல்வரான இலங்கிய ஈசாவினும் தேவகோமான ஆகிய இயேசுகான் அவர்களை வாசலை அகற்றவர்கள் சிலுவையிலிட்டு அறைந்தார்கள். இவர்களின் வழியை செவ்வையாக்குவதற்கனே தோன்றிய கோவாமணி யோவானவர்களை சிறைச்சேதம் செய்தார்கள். அதுக்கடுத்து தாமஸ் அவர்களையும் ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தார். அதுக்கடுத்து நமது திக்கெல்லாம் புகழும் மக்கம்மா நகரின் கண் எழுந்தெளிய புனிதகோமா நான்மறை அரசு தீபனுக்கு ஆரம்பித்தார். திக்கெல்லாம் புகழும் மக்கம்மா நகரின் கண் எழுந்தெளிய புனித கோமல நான்மறை அரசு புகழ்தல் ஆனதலி அவர்களுக்கு சொல்லனா துயரம் தந்தார்கள். இதெல்லாம் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி. இப்ப சென்ற நூற்றாண்டுல பார்க்க நம்ம கிட்ட பார்க்க போனோமா, சென்ற நூற்றாண்டில் தோன்றிய திறமையான கொண்டலராம், அதாவது நமக்கு பெரியப்பா, சென்ற நூற்றாண்டில் தோன்றிய திறனால கொண்டலாம் வல்லவானவர்கள் கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை கட்டி கொண்டோம் என்று கூறி மறைந்தார் என்றால் அவள் அனுபவித்த கங்குகளை காணாத துயரம் எவ்வளவு இருக்கும். இப்படியெல்லாம் வந்து கொடுமைப்பட்டு இருக்காங்க.
அதை வந்து இன்னொரு அவதாரம் வரப்போகுது அப்படின்றத நாம வந்து இதனன்றையும் விஜயகாளிகளின் பொருட்காய் உதவி செய்கிறார் என்ற தேவ திருவசன பகவத்கீதையை கண்ணபிரான் சொல்றாங்க. சாவாதி பிறவாது தனிமலாயிருந்த நான் ஆவாது உலகிற்பதற்காக ஓயாது மேவாவிழந்தே என் மாயையினால் மெய்யே போல் ஓவாது வந்து பிறந்திடுவேன் யுகந்தோறும் யோசிச்சு பார்க்கணும். இங்க வந்து சாவாது பிறவாது தனி முதலா இருக்காங்க. என்ன முதலா இருக்காங்க? தனி முதலா இருக்காங்க. இங்க வந்து முதலா எங்க வர்றாங்க பாருங்க. தனி முதலா இருந்தவங்க அதை பெருக்கிக்கிட்டு முதல்ல கையில கொண்டுகிட்டு இந்த உலகத்துக்கு நம்மளை காக்க எங்கே வர்றாங்க பார்த்தோம்னா, விரியும் பண்ணை தொழில் சமுசாரிய நெறியில் அங்கு மால்குல நீதரே பெரிய தாயன்னை தந்தை சமாலுசே பெரிய தாயன்னை தந்தை சமாலுசேன் அரிய சூழ் தங்கியே தனி மாமுதல். அங்க தனி முதலா இருக்காங்க நம்ம கண்ணபிரான் கீதையில வரும்போதுல. இங்க நமக்கு மான்மியத்துல வரும்போதுல மாமுதலா வர்றாங்க. ஒருத்தர் தான் மாமுதலா வந்து இங்க இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை ரசிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் வர்றாங்க அப்படின்றத நாம பார்த்தோம். அப்ப எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்க. நம்ம தீர்க்கதரிசிகள் நிறைய பேரை தெய்வம் அனுப்பிவிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு சொன்னதான் 2 சொன்னதான் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப பெற்று வந்தாங்க. ஆனா இறுதியாக இந்த உலகத்தை உயிர்ப்பு காண வேண்டிய நம்ம தெய்வமர்கள் வந்து அவங்களுடைய வாழ்நாள்ல பெரும் பகுதியை அவங்க தவத்தில் ஈடுபட்டாங்கன்றும் அதன் காரணமாக யாரும் பெற்றறியாத 12 விதமான சன்னதங்களை பெற்று அதிகம் அரிய கில்நாமத்தையும் நமக்காக அவங்க பெற்று வந்தாங்க. அதனால தான் நம்மளாம் வந்து ஒண்ணுமே இல்லாதவர்களையும் வெறுங்கையர்களாக இருந்த நம்மை எல்லோரையும் அந்த அழியாத ஜீவேச மெய்வாழ்வில் ஏற்றுவதற்காக தான் இவ்வளவு பாடுபட்டாங்க அப்படின்றத நாம நினைவு கூர்ந்து அதை போற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவர்களுடைய அந்த திரு அவதாரத்தை நாம கொண்டாடணும். அதை கொண்டாடின நோக்கம் வந்து நாமளும் அந்த பயனை அடையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு சிறப்பா நம்ம செஞ்சோம். இதை வந்து நம்ம மெய்வெளிச்சாலையில நம்ம 14ஆம் தேதி, நம்ம ஜனவரி 14ஆம் தேதி அந்த காலையில நம்ம கொண்டாடும் போதுல நம்மளுடைய ஜீவிகால நிரந்தர ஆதினர் நம்முடைய அண்ணா அவர்கள் அந்த பகுதியை ஓதும் போதுல நாமும் அதோட சென்று பயணித்தோம். ஏன்னா அது எப்படி இருந்தது அப்படின்னா அது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த அமுதத்தை நம்மளுக்கு அவங்க வந்து வாரி வாரி வழங்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு அதை வழங்கும் போதுல இந்த ஆண்டும் வந்து ஒவ்வொரு ஆண்டை காட்டிலையும் அது சிறப்பாக தான் இருக்கு அந்த வர்ணனையை. ஏன்னா தெய்வத்தை வந்து அவங்க அப்படியே அவங்க எப்படி வர்றாங்க, அவங்க எப்படி பிறக்கிறாங்க, அதை வந்து எந்தெந்த மாதிரிலாம் வந்து அவங்கள வந்து ஒரு பாடல் அதெல்லாம் அவங்கள தாளாட்டுறதுக்கு ஒரு பாடல்லாம் பாடி இந்த மாதிரி நம்ம அவங்கள வந்து பாடி அதை நினைவு கூர்ந்தோம். ஏன் அப்படின்னா அந்த மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காகத்தான் நம்ம தெய்வம் நமக்கு வந்தார்கள் என்ற அவதாரத்தை நாம் இதுவரையில் நாம் புரிந்து கொண்டோம் என்பதை கூறி இந்த வகையில நம்ம சிறப்பாக முத்தி பேரை ஆற்றிய அமர்ந்திய அனைவருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையில் நாம் சபையை நிறைவு செய்வோமாக. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்நாட்டில் இங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி, அந்நாட்டிற்கே தடுக்க வந்த அரசே போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம்.